பிரைஸ் தி லார்ட். எந்த நாளிலுமே ஒவ்வொரு நாளுமே நம் கர்த்தரை பாடி துதிப்போம். ஆமாம், இந்த பாடலாக தான் சொல்லுது. பழைய பாடல் பாடி கர்த்தரை துதிப்போமா? என்னாலும் துதிப்பா என் ஆத்துமாவே நீ என்னாலும் துதிப்பா. இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் துதிப்பா. என் ஆத்துமாவே நீ என்னாலும் துதிப்பா. ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதம் ஆச்சரியம். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ. பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரில் வைத்த மாதாயவை எண்ணி என்னாலும் துதிப்பா. என் ஆத்துமாவே நீ என்னாலும் துதிப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்களை கர்த்தர் நீக்கி போட்டார். இந்த நல்ல செய்தியை கேட்டு உள்ளம் துதிக்குமா? சோர்ந்து போயிருக்குமா? தேவ மக்களே, காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். நம்ம நோயை குணமாக்கி இருக்கிறாரு. நம்ம பிராணனின் அழிவை விளக்கி நன்மையால் கிருபையால் முடிசூட்டி இருக்கிறார். அதுதான் உண்மை. நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. அவருடைய கிருபை தான் உங்கள் மேலும் உங்களுடைய சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் இருக்கிறது என்பது உண்மை. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவார். இன்றைக்கு சங்கீதம் 121 அதிகாரம் 1 நம்முடைய இந்த நாளுக்குரிய ஆதாரமாக எடுப்போம். என்ன சொல்றார் இந்த சங்கீதக்காரர்? அவர் அனுபவிச்சு சொல்றதுதான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்பெல்லாம் அவருக்கு சில ஆபத்து விபத்து சில பிரச்சனை சில தடைகள் வருதோ அவர் என்ன பண்றாரு? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்புல வருது. ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, அதுலேயும் லிவிங் பைபிள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இந்த பர்வதத்தை படைத்த கர்த்தர், இதில் பர்வதம் வந்துருச்சு, பர்வதனாலே அது கர்த்தர் தான். ஆனால் அதில் இன்னும் ரொம்ப தெளிவாக, நீ பர்வதத்தை மட்டும் பார்த்துறாதப்பா, அந்த அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பர்வதம், எத்தனை நூற்றாண்டு எத்தனை 1000 ஆண்டு போயிடுச்சு, அந்த பர்வதம் அப்படியே இருக்கு. அது அப்படியே இருக்குன்னா அப்போ அது படைச்சவர் எப்படிப்பட்டவர்? அப்போ இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த மகா பெரிய பிரம்மாண்டமாய் இருக்கிற இந்த பர்வதத்தை படைச்ச கர்த்தரிடத்தை நான் நோக்கி பார்ப்பேன், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நல்லா கவனிங்க மக்களே, உங்கள் வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கலாம், சில காரியம் கை கூடி வராமல் இருக்கலாம், காத்துக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன செய்யணும்னு தெரில இல்லையா? பயம் ஒரு பக்கம் எண்ணம் குழம்புது, இல்லை நான் தோற்று போயிடுவேனா, சாதிக்க முடியாதா, எல்லாரும் போல இருக்க முடியாதா? ஆனால் அப்படின்னா சிந்திக்கிறத நிறுத்திட்டு நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அந்த கர்த்தராகிய இயேசு. அவரை நோக்கி என் கண்ணு நோக்கமாக இருக்கணும், கர்த்தர் கருத்துலேருந்து வரணும்னு நோக்கமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? உங்கள் கண்ணு எங்கே நோக்கமாக இருக்குது? அதுதான் இன்றைக்கி முக்கியமான பாயிண்ட்டு. மனுஷனை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர்
உங்களுடைய வேலை விஷயம், உங்களுடைய தொழிலுடைய முயற்சி முன்னேற்றத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய அந்த சீட்டுக்காக, படிக்க வைக்கிற அந்த சீட்டுக்காக, அது ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஏதாவது இந்த மனுஷன் உதவி செஞ்சிருவானா? நான் சொல்கிறேன், நீ கர்த்தரை நோக்கி பாரு, உனக்கு வெற்றி உண்மை. நீ வெற்றி எடுப்ப, ஜெயம் எடுப்ப. அவருடைய சித்தம் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாள் ஒரு தீர்மானத்தோடு கூட போங்க. எந்த நிமிஷமும் எப்பயும் அந்த பர்வதமாகிய இயேசு, பர்வதத்தை படைத்த சர்வ வல்லவரை என் கண்ணு நோக்கும். மனுஷனை பார்க்காது, இங்கே பார்க்காது, அங்கே பார்க்காது, அவரை தான் நோக்குவேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறும். ஏன்னா இது எந்த மனுஷன் செய்கிறதில்ல, இது கர்த்தர் செய்கிறது. God bless you.